ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேட் ஃபில்லிங் ஸ்டிச். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி. இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சுட்டு சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்கணும். அதுக்கு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டு சுற்றி அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ஹோல் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் டபுள் கலர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் வச்சு கரெக்டாக செயின்ஸ் கொஞ்சம் லாங்காக போடணும். நான் எந்தெந்த இடத்துல லைன் போட்டிருக்கேனோ அந்த இடத்துல குத்தி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லைனில் குத்திட்டு அகைன் மறுபடியும் அது கீழே இன்னொரு லைனில் குத்திட்டு லாஸ்ட்டாக பாக்ஸ்க்குள்ளே ஒரு லைன் குத்தி எடுத்துகிட்டு வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் மறுபடியும் ஆப்போசிட்டில் அதே மாதிரி அந்த கோட்டு மேலே கொடுக்கணும் கரெக்டாக. மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பாக்ஸ் தான் போட்டுட்டு பண்ணணும். இதே மாதிரி டிசைன் போட்டு தான் பண்ணணும் இல்லை. நீங்கள் எந்த டிசைன் வேணால் போட்டுட்டு பண்ணலாம். இது ஜர்தோசியில் கொடுத்தா இன்னும் நீட்டாக இருக்கும். ஜர்தோசியில் குட்டி குட்டியாக கொடுத்தா இன்னும் நீட்டாக இருக்கும். அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி கிளாஸில் நான் காமிக்கிறேன்.
இதுதான் மேட் அந்த கரெக்டாக போட்டது. இது வந்து த்ரெட்டில் போட்டிருக்கோம். இதுவே நீங்கள் ஜர்தோசியில் போட்டோம் அப்படின்னா அதுவும் நீட்டாக ஜர்தோசியோ ஒரு பீட்டில் போட்டோம்னா சூப்பராக நீட்டாக தெரியும். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஒரு கலர் கொடுத்துட்டேன். இன்னொரு கலர் வந்து க்ரீன் கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த க்ரீன் கலர் வந்து இதுவும் அதே மாதிரி தான். நம்ம எங்கெங்கே லைன் போட்டு வச்சுருக்கோமோ அந்த லைனில் வந்து செயின் ஸ்டிச் போடணும். லாக் பண்ணக்கூடாது. லாக் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகணும். லாஸ்ட்டாக தான் போய் லாக் பண்ணணும். உள்ளே ஒரு குத்திட்டு அகெயின் பாக்ஸுக்கு வெளியில் குத்தி லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி தான் ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு. இந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு அப்படியே மேட் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து ஜர்தோசிலேயும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.